டாக்டர், இது சின்ன ஹோல்னு சொல்றீங்க. அதுக்குள்ள நீங்க அந்த ஸ்க்ரூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியுமா? அதனால தான் நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன் நான். இட் கம்ஸ் வித் அ காஸ்ட். அதுக்குன்னு வந்து செப்பரேட் டெக்னாலஜியோட செஞ்ச ஸ்க்ரூஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. அந்த சின்ன ஹோல் வழியாவே எங்களால ஸ்க்ரூஸ் போட முடியும். அந்த சின்ன ஹோல் வழியாலே எங்களால ராட் போட முடியும். அந்த சின்ன ஹோல் வழியாவே நரம்பு அமுக்கத்தை எடுக்க முடியும். ஸோ இதுதான் அட்வான்ஸ்மெண்ட். ஸ்க்ரூ, போல்ட், நட், ராட், கேஜ், நர்வ் டீகம்ப்ரெஷன் எல்லாமே அந்த ஹோல் வழியாக பண்ண முடியும். அதனால தான் இது பேர் எண்டோஸ்கோபி இல்லைனா கீஹோல். கீஹோல் அப்படின்றது என்ன? கீயோட ஹோல் எவ்வளோ இருக்க போகுது? 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஹோல் வழியாகவே போய் பண்ண முடியும். திரும்பி இன்னொன்று நான் சொல்ல போகிறேன். இங்கே வந்து சைஸ் ஆஃப் த இன்சிஷன் மேட்டர்ஸ் கிடையாது. 1/2 சென்டிமீட்டரில் எனக்கு சர்ஜரி வேணும், 1 சென்டிமீட்டரில் அது கிடையாது. அங்கே உள்ளே இருக்கிற மசில்ஸை டேமேஜ் பண்ணாமல் எங்களால் பண்ண முடியும். கீஹோல் அப்படின்றது எதுக்காக சொல்கிறோன்னா, மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். லேசர் அப்படின்றது எதுக்கு சொல்கிறோன்னா, மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறோம். ஆனால் எங்களோட டார்கெட் ஸ்கின் இன்சிஷனோட சைஸ் கிடையாது. எங்களோட டார்கெட் அந்த ஸ்பைனை சப்போர்ட் பண்ணுற மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை டேமேஜ் பண்ணாமல் பண்ணுறது தான் எங்களோட மெயின் டார்கெட்டு.